உலக வரலாற்றிலே கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டுதான் உலகத்திலே மனித உருவம் கொண்ட சில விலங்குகள் உலகத்தில் வாழ்ந்ததாக சித்தரிக்கின்றார்கள். அப்படி ஒரு காலம் உலகத்திலே இருந்தது. அதுதான் கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டு. நாங்கள் அதை ஜாஹிலியா காலம் என்று சொல்லுவோம், ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லுவோம். அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலம் ஒரு சில அரை நூற்றாண்டுகளும் சுமார் 570 610 கிறிஸ்துவுக்கு பின் 40-50 வருடங்கள் 620 வரை மிக மிக மோசமான நிலையிலே மனிதர்கள் உலகத்திலே இருந்தார்கள். அந்த 50 ஆண்டுகளுக்கு பின்னால் உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அந்த காலம்தான் என்று வரலாற்றாசிரியர்களால் இன்று வகுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டிலே 570 தொடக்கம் அந்த காலப்பகுதிகளிலே 500 தொடக்கம் 600 வரை அந்த காலப்பகுதிகளிலே உலகத்திலே மனித உருவம் கொண்ட சில மிருகங்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாற்றாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதே நேரம் கிறிஸ்துவுக்கு பின் 620க்கு பின்னால் உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அந்த காலம்தான் என்று சொல்லப்படக்கூடிய காலமும் அந்த சஹாபாக்குடைய காலம்தான். மிருகங்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய காலமும் அந்த காலம். எனவே அந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள காலப்பகுதி ஐயாமுல் ஜாஹிலியாவை எடுத்துக்கொண்டால் அந்த ஜாஹிலியா காலத்திற்கும் இந்த நவீன 21ஆம் நூற்றாண்டிற்கும் உள்ள உடன்பாடுகள், இரண்டுக்கும் மத்தியிலே உள்ள உடன்பாடுகளை நாங்கள் பிரித்து நோக்கினால் இரண்டுமே சமனாகத்தான் உள்ளது. பெயர்கள் மாறி இருக்கிறதே தவிர அநாகரீகங்கள் மாறவில்லை, செயற்பாடுகள் மாறவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஜாஹிலிய காபாவை நிர்வாணமாக வலம் வந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஜாஹிலிய சமூகம். ஆனால் இந்த ஜாஹிலிய சமூகம் உலகத்தையே அரை நிர்வாணமாக உலா வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இரண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். காபாவை நிர்வாணமாக வலம் வந்தார்கள் அந்த ஜாஹிலிய காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள். இந்த ஜாஹிலியத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் உலகத்தையே அரை நிர்வாணமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இரண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். அன்று பிறந்த குழந்தைகளை எல்லாம் பெண் குழந்தை கிடைத்தால், குர்ஆனிலே சூரத்து நிசாவில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், பெண் குழந்தைகள் கிடைத்தால் அந்த பெண் குழந்தைகளை அப்படியே குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் அந்த ஜாஹிலிய மக்கள். இந்த ஜாஹிலிய மக்கள் கருவிலே அந்த பிள்ளையை சிதைத்து அழித்து விடுகிறார்கள் இந்த ஜாஹிலிய மக்கள். இரண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இதுதான். அவர்கள் பிறந்தவுடன், ஏனென்றால் வைத்திய தொழில்நுட்பங்கள் அன்று உச்சகட்டத்தை அடையவில்லை, இப்பொழுது அப்படி அடைந்திருக்கிறது. எனவே வயிற்றிலே கரைத்து விடுகிறார்கள், அழித்து விடுகிறார்கள். இந்த ஜாஹிலிய சமூகம் கொலை என்றும் களவு என்றும் சூது என்றும் மது என்றும் விபச்சாரம் என்றும் வட்டி என்றும் பழிவாங்கல் என்றும் பாவங்கள் அன்று கட்டவிழ்த்து விடப்பட்டது. இன்று பெயர்கள் நாகரிகம் என்ற வகையிலே அதற்கு பெயர் சூட்டி களவாடப்படுகிறது. சீதனம் என்ற பெயரிலே அது ஒரு களம். இப்படியாக நாகரிகம் என்ற பெயரிலே, பதவி என்ற வெறியிலே, ஆதிக்கம் என்ற வெறியிலே, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வரியிலே இப்படியாக பல களவுகள் கொள்ளைகள் நடைபெறுகிறது. அன்று விபச்சாரம் வீதியிலே தெருவோரங்களிலே நடைபெற்றது. இன்று அதற்கென்று சில பிரத்யேக இடங்கள் அமைத்து விபச்சார விடுதிகள் என்று டீசெண்டாக நாகரிகமாக இலங்கை அரசாங்கத்தாலோ அல்லது அரசாங்க அங்கீகாரம் பெற்ற விபச்சார விடுதிகள் இன்று இருக்கிறது உலகத்திலே. அதுவும் இந்தியா இன்னும் மேற்கத்திய நாடுகளை எடுத்தால் அதிலும் பல பல விசேஷங்களை நாங்கள் பார்க்கலாம். அந்த ஜாகிலியத் அப்படியே இன்னும் உயர்ந்து கொண்டு செல்கிறது நாகரிகம் என்ற பெயரில். எனவே அன்பான சகோதரர்களே, அந்த ஜாகிலியத்தை விட இந்த ஜாகிலியத் தொழில்நுட்பத்தால் முன்னேறி கொண்டு செல்கிறது. பாவத்தை எப்படி அலங்காரமாக சோடித்து சமைத்து பெயர்களை சூட்டி எப்படி எப்படி எல்லாம் செய்ய முடியுமோ அப்படி எப்படி எல்லாம் கண்டுபிடித்து செய்யக்கூடிய ஜாகிலியத் இந்த ஜாகிலியத்.
சுமார் 600 கோடி மக்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். அந்த 600 கோடி மக்களுக்கும் பொறுப்பாக உள்ள 157 கோடி முஸ்லிம்கள் இன்று இந்த ஜாகிலியத்திலே அதிகமாக சிக்கிக் கொண்டிருப்பதுதான் கவலைக்குரிய விடயம். இந்த ஜாகிலியத்தின் சூட்டினால் வணக்க வழிபாடுகள் எல்லாம் வறட்சி கண்டிருக்கிறது. உயிரோட்டம் இல்லாத வணக்கங்கள், வழிபாடுகள். ஒரு மனிதனுடைய ஆடையை துவைப்பதற்கு, கழுகுவதற்கென்று மிஷின் 5 நிமிடங்கள் 10 நிமிடங்களிலே, அதனை அழுத்துவதற்கென்று 5 நிமிடங்கள் தொழில்நுட்பம் முன்னேறுகிறது. 4-5 நாட்கள் அதனை ஒழுங்காக வைத்திருப்பதற்கு குளிர்சாதன பெட்டிகள். அமெரிக்காவிலே, கலிபோர்னியாவிலே நடக்கும் சிறிய ஒரு விபத்தையும் பார்க்கும் தொலைக்காட்சி பெட்டிகள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இப்படியாக கைக்குள்ளே வந்துவிட்டது எல்லா வகையான ஜாகிலியத்தும். இதுபோன்றுதான் மனிதன் நினைக்கிறான். இந்த நேரங்கள், இந்த 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் இதற்காக செலவழிக்கும் மனிதன் வணக்க வழிபாடுகளையும் இப்படி மாற்றிவிட்டான். தொழுகை 5 நிமிடங்கள், வணக்க வழிபாடுகள் 10 நிமிடங்கள். குர்ஆன் ரமதானுக்குரியது. இஸ்லாம் புத்தகத்திலே இருக்கிறது, குர்ஆன் ஏட்டிலே இருக்கிறது. நான் பெயரளவிலே முஸ்லிம், ஐடென்டி கார்டு அளவிலே முஸ்லிம், பேர்த் சர்டிபிகேட்டின் அடிப்படையிலே நான் ஒரு முஸ்லிம் என்ற வாஞ்சை ஒவ்வொரு முஸ்லிமின் உள்ளத்திலும் பிறந்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஜாகிலியத்தினுடைய இந்த சூட்டிலே அப்படியே வறட்சி கண்டிருக்கிறது. பிறந்து 2 வயதை அடையும் பொழுது அந்த பிள்ளை பேசக்கூடிய முதல் வார்த்தை டெலிபோன், ஹேண்ட்போன், ஐபோன், SMS, மெசேஜ். இது தெரிந்திருக்கிறது அந்த பிள்ளைக்கு. தாய் தகப்பன் அப்படித்தான் படித்தும் கொடுக்கிறார்கள், கையிலே கொடுக்கிறார்கள். 13